சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு லலிதா சகஸ்ரநாமம் பிறந்த அருமையான கதையை பத்தி தான் பார்க்க போறோம். அம்பிகையோட துதி நூல்கள்ல முதலிடம் வகிக்கக்கூடியது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். இத உபதேசித்தவர் யாருன்னா ஹயக்ரீவர். உபதேசம் பெற்றவர் அகஸ்திய முனிவர். உபதேசம் செஞ்சவரும் உபதேசம் பெற்றவரும் சாதாரணமானவர் கிடையாது. பிரம்மதேவர்கிட்ட இருந்து அசுரன் ஒருத்தன் வேதங்களை கவர்ந்து கொண்டு போனப்போ மகாவிஷ்ணு ஹயக்ரீவரா, அதாவது குதிரை முகம் கொண்டவரா வந்து அசுரனை கொன்று வேதங்களை மீட்டெடுத்தாரு. ஞானத்தோட வடிவமே ஹயக்ரீவர் தான். அப்படிப்பட்டவர் லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசம் செஞ்சிருக்காரு. உபதேசம் பெற்ற அகஸ்தியரோட பெருமையும் அளவில் கடங்காதது. அதுல ஒன்றை மட்டும் நாம இங்க பாக்கலாம். சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்தப்போ மகாவிஷ்ணு, பிரம்மா, இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாருமே அங்க கூடி நின்னாங்க. அதோட காரணமா வடகோடு தாழ்ந்து தென்கோடு உயர்ந்தது. அப்போ சிவபெருமான் அகஸ்தியரை தென் திசைக்கு அனுப்புனாரு. பூமி சமநிலையும் பெற்றது. மேல சொன்ன கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆதியும் அந்தமும் இல்லாத அரும் பெரும் ஜோதியான சிவபெருமான் முதல் தேவர்கள் வரைக்கும் எல்லாருமே ஒரு பக்கம் இருக்க அகஸ்தியர் மட்டும் தென் திசைக்கு போனாரு. அதனால பூமி சமநிலை ஆனது. அப்படின்னா என்ன பொருள், என்ன அர்த்தம்? அந்த பக்கம் இருந்த அவ்வளவு பேருக்கும் சமமானவர் அகஸ்தியர். இதுதானே இதோட பொருள். அதாவது அனைத்து தெய்வங்களுக்கும் சமமானவர் தான் அகஸ்தியர். அப்படிப்பட்ட மகா புருஷர் லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசம் பெற்றிருக்காரு. ஞானத்தோட வடிவமான ஹயக்ரீவர் உபதேசிக்க அத எல்லா தெய்வங்களுக்கும் சமமான அகஸ்தியர் கேட்டு இருக்காரு. அப்படின்னா ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் எந்த அளவுக்கு உயர்ந்ததா மேன்மையானதா இருக்கணும். 18 புராணங்கள்ல ஒன்றாகிய பிரம்மாண்ட புராணத்துல லலிதோ பாக்கியானம் சொல்லக்கூடிய பகுதியில லலிதா தேவியோட திரு அவதாரமும் சரிதமும் சொல்லப்பட்டிருக்கு. அதோட ஒரு பகுதியா அன்னை பராசக்தியோட 1000 திருநாமங்களை சொல்லக்கூடிய லலிதா சகஸ்ரநாமம் சொல்லக்கூடிய மகோன்னதமான இந்த சோசிரம் இருக்கு. ஹயக்ரீவர் என்ற மகரிஷி இது விஷ்ணு அவதாரமா சொல்லப்படுறது உண்டு. அகஸ்திய மகரிஷிக்கு உபதேசம் செய்யறதா 182 அரை ஸ்லோகங்கள் அடங்கிய நூலும் அமைக்கப்பட்டிருக்கு. அகஸ்தியரும் அவரோட மனைவி லோபா முத்திரையும் சக்தி வழிபாட்டு நெறிகளை உருவாக்கிய குருமார்கள்ல முதன்மையா வச்சு போற்றப்படுறவங்க. லோபா முத்ரார்ச்சிதா, லோபா முத்திரையால அர்ச்சிக்கப்பட்டவள் அப்படின்னு ஒரு நாமம் லலிதா சகஸ்ரநாமத்துல உண்டு. தேவியோட கட்டளைக்கு இணங்க வாசினி முதலான வாக் தேவதைகளே பிரத்யட்சமாகி இந்த தெய்வீக சோஸ்திரத்தை செஞ்சதாவும் புராண குறிப்பும் உண்டு. இந்த நூலுக்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய உரைகள்ல தலை சேர்ந்ததா விளங்குறது பாஸ்கர ராயர் எழுதிய சௌபாக்கிய பாஸ்கரம் சொல்லக்கூடிய உரைதான். பாஸ்கர ராயர் 1690 இருந்து 1785 காலகட்டத்துல ரொம்ப பெரிய தேவி உபாசகரும் தத்துவ ஞானியும் அறிஞருமா அறியப்பட்டவர். இவர் மகாராஷ்டிரத்துல இருந்து பிறந்து சின்ன வயசுலயே தமிழகத்துல தஞ்சை மாவட்டத்துக்கு தன்னோட குருநாதரை தேடி வந்தடைஞ்சாரு. காவிரி கரையில நீண்ட நாள் வாழ்ந்தாரு. அவர் வாழ்ந்த ஊர் பாஸ்கர ராஜபுரம் அப்படின்னு இன்றளவும் வழங்கப்படுது. சகஸ்ரநாம நூல்களிலேயே தனித்துவமும் தனி சிறப்பும் மிக்கதா இந்த லலிதா சகஸ்ரநாமம் இருக்கு. அபாரமான கவித்துவமும் சொல்லழகும் ஓசை நயமும் கொண்டதுதான் இது. சாக்த நெறியோட தத்துவங்கள் பெரும் வீச்சோடும் கம்பீரத்தோடும் இதுக்கு முன்னாடி வைக்கப்படுது. வேதாந்த தத்துவ உண்மைகளை மந்திரம், எந்திரம், தந்திரம் இந்த நுட்பமான குறியீடுகளா வெளிப்படுத்துறது சாக்த உபாசனை. பிரம்ம வித்தை என்று வேதாந்தம் கூறக்கூடிய உண்மைகளையே சக்தி உபாசகர்கள் ஸ்ரீ வித்யை அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த குறியீடுகளை சூனியத்துல மிதக்க விடாமல் அதுக்கு அழகும் முழுமையும் அளிக்கக்கூடிய விதமா லலிதா சகஸ்ரநாமம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவமும் அமைப்பும் நடையும் இருக்கு. இந்த திருநாமங்கள் கோர்க்கப்பட்டிருக்கக்கூடிய வரிசையை ஒரு குறிப்பிட்ட சித்தாந்த கருத்தை விளக்குறதா இருக்கு. தேவர்களோட வேண்டுதல்களுக்கு இணங்கி அக்னி குண்டத்துல அவதரித்தவள் தான் லலிதா தேவி. 4 கைகள்ல பாசம், அங்குசம், கரும்பு வில், மலர்கனைகள் இது எல்லாத்தையும் ஏந்தி இருக்கிறா. இந்த புராண விளக்கம் தியானத்திற்குரிய தத்துவ குறியீடா லலிதா சகஸ்ரநாமத்தோட தொடக்கத்திலே வந்துடுது. அக்னி குண்டத்தில் தோன்றியவள், ஆசை வடிவான பாச கயிற்றை ஏந்தியவள், தீமையை பொசுக்கும் கோப வடிவான அங்குசத்தை கையில் ஏந்தி ஒளிர்பவள், கோதண்ட மனமாகிய கரும்பு வில்லை உடையவள், 5 புலன்களாலும் உணரப்படும் ஒளி, தொடுகை, உருவம், ரசம், மனம் என்ற 5 தன் மாத்திரைகளையும் 5 மலர் கணைகளாக கொண்டவள், பாச கயிற்றால உயிர்களை ஆசையில பிணிப்பவளும் பின் தன்னோட அங்குசத்தால அதை வெட்டி எரிபவளும் அவதான். மனமாகிய வில்ல 5 புலன்களாகிய மலர் கணைகளை பொருத்தி தேவி பிரபஞ்ச விளையாட்டு விளையாடுறா. தத்துவ அளவிலேயே ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் தூய அத்வைத நிலையில இருந்தே பாடப்பட்டது அப்படின்றது இந்த நாமங்களோட பெருங்கடலோட ஒரு துளிய அள்ளி பருகினாலே தெரிய வரக்கூடிய விஷயம். இந்த அடிப்படையிலான சமரச பாவத்துடனேயே ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தை நாம பாராயணம் செய்யவும் தியானம் செய்யவும் வேண்டும். அப்படி தியானம் செய்யறவங்களுக்கு நிர்குணமும் சகுனமும் ஞானமும் பக்தியும் கர்மமும் வாமாசாரமும் தட்சிணாசாரமும்
யோகமும் போகமும் கோரமும் சாந்தமும் இல்லறமும் துறவரமும் எல்லாம் அன்னையின் உள்ளத்துக்கு உகந்ததாகவும் எல்லாமாகி இளங்கக்கூடிய அவளை அடையிறதுக்கான மார்க்கங்களாகவே திகழும். தத்துவங்களே அன்னையின் இருக்கைகளாகவும் கார் சிலம்பின் மணிகளாகவும் கையில் ஏந்தி விளையாடக்கூடிய பூக்களாகவும் மகா காளி கோலத்தில் அவள் அணியும் மண்டையோட்டு மாலைகளாகவும் ஆகிவிடுது. லலிதா சகஸ்ரநாமம் அளிக்கக்கூடிய பரவச அனுபவம் பக்தர்களுக்கு புல்லரிக்குது. இந்த துதிய பொருள் உணர்ந்து படிக்கிறப்போ தியானிக்கிறப்போ தற்க மனதோட எல்லைகளுக்கு அப்பால் அது சுழன்றடித்து செல்லுது. பக்தியோட இத பாராயணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு நாமம் நம்ம மனசுல ரிங்கரித்து மொழியோட சாத்தியங்களை மீறி ஒரு ஆன்மீக பெருவெளிக்குள்ள நம்மள அழைத்துட்டு தான் செல்லுது. தத்துவங்களோட பெருவெளியா லலிதா சகஸ்ரநாமம் இருக்குது. இன்னும் பார்க்கலாம் லலிதா அம்பிகையை பற்றியும் லலிதா சகஸ்ரநாமத்தை பற்றியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்பு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.